ரொம்ப பயமாக இருக்குங்க. இந்த இடத்த பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்குங்க. பின்ன நம்ம 4 பேர் வருவாங்கன்னு சொல்லி இந்த தெருப்பூரா லைட்டும் தோரணமும் கட்டி வச்சுருப்பாங்க. பழைய பங்களா இல்லை, அப்படி தான் இருக்கும். பயப்படாமல் போகலாம் வா. ஏன் மாமா, இந்த நிலைமையிலையும் உங்களுக்கு கவுண்டர் போடலைன்னா அந்த நாள் விடியாதான்? நீ மட்டும் என்னடி பண்ணுற? உனக்கும் அர்ஜுனனாவுக்கும் தான் எப்போ பாரு வாயே அடங்காது. அவளே பயந்துட்டு இருக்கா. அவளை எச்சா பயமுறுத்தாதீங்க. தைரியம் சொல்லி முன்னாடி போங்க. ஏன் மல்லிகா, வீராங்கன மாதிரி முன்னாடி போய் நிற்கிற? அதெல்லாம் இல்லைடா. அப்படியே முன்னாடி போகலாம் வா, பயப்படாத. அண்ணா கையை பிடிச்சிட்டு அப்படியே நட. ரொம்பவே இருட்டாக இருக்கே, கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அது இதுன்னு சவுண்ட் அங்கங்கே கேட்குது இல்லைடா. கொஞ்சம் இல்லை, நிறையவே பயமாக இருக்குடா. சரி, ஒன்றும் பயம் இல்லை வா. எது வந்தாலும் பார்த்து தான் ஆகணும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறோன்னு வந்துட்டோம்ல. இது என்னடா சத்தம்? ஏதோ டோர் க்ளோஸ் பண்ணுற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது. ஒன்றும் பயப்படாதீங்க, காற்றுக்கு ஏதாவது அடிச்சிருக்கோம், அவ்வளோதான். அண்ணா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ஏதோ ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரியுதானே, என்னன்னு தெரியல. நம்மளை பயமுத்திற்காக யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களா, இல்லை பூனையா எழியான்னு தெரியல. இவங்க ஏதாவது கத்தி பயந்துக்க போகிறாங்கண்ணா. சரிடா, இல்லாட்டி இவங்களை வெளியே போக சொல்லிடலாமா? சரிண்ணா, அப்படி வேணா பண்ணலாம். நீங்கள் 2 பேர் வேணா வெளியே போய்க்கிறீங்களா? நாங்கள் 2 பேர் என்ன இருக்குன்னு உள்ள போய் பார்த்துட்டு வரட்டுமா? இல்லை இல்லை, என்ன இருக்குன்னு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அக்காவையும் தனியாக வெளியே விட முடியாது. அக்கா, நீ எதுவும் பயந்துக்க கூடாது. தனியாக போனாலும் பயந்தா. எங்கள் கூடவே வா. நானும் உங்கள் கூடவே வரேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. என்ன இருக்குன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். கடவுளே, யாருக்கும் எந்த பக்கம் இல்லாமல் நாங்கள் பத்திரமா வீட்டுக்கு போயிடணும். நீங்கள் தான் எங்கள் துணையாக இருக்கணும். வித்தியாசமான சவுண்டெல்லாம் கேட்குதுடா. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என் கையை இறுக்கமாக பிடிச்சிக்கோ, ஒன்றும் ஆகாது. ஒன்றும் பயப்படாத, ஒன்றும் பயப்படாத. பூனை சவுண்டு தான், பயப்படாமல் நட. அப்படி அர்ஜுன், ரொம்பவே பயமாக தான் இருக்குது. அக்கா, ஒன்றும் இல்லை, நட. பூனை தானே. உன் மேலே விழுந்துருந்தா தெரிஞ்சிருக்கும். என் மேலே விழுந்துச்சு. அந்த இருட்டில் அதை பார்க்கும்போது எவ்வளோ பயமாக இருந்தேன்னு எனக்கு தாண்டி தெரியும். எங்க அங்கே பாருங்களேன், அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த ஃபோட்டோவை நல்லா பாருங்கள். அது யாரையாவது மாதிரி தெரியுதா? நம்ம இதில் யாரும் அந்த மாதிரி இல்லையே. இவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களே. வேறு ஏதாவது தெரியுதான்னு பாருங்களேன். எப்படி இங்கே எல்லாமே ரொம்ப பழசாக இருக்குது. இங்கே நம்ம என்ன தேடி கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரியல. பகலில் வந்து இப்படி இருக்குது, இனி இருட்டில் வந்திருந்தா அவ்வளோதான். வீடு ரொம்ப இருட்டடைஞ்சு போய் கிடக்கல. ஆமாங்க, ஏன் இங்கே வர வேண்டாம்னு சொன்னாங்கிற காரணத்தை யாருமே சொல்லலை. நம்ம பாட்டுக்குள்ளே துணிஞ்சு வந்துட்டோம். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எனக்குமே புரியல. இங்கே என்ன மர்மம் இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியல. சாமியார் பாட்டுக்கு பார்த்து போங்க வாங்கன்னு சொல்லிட்டாரு. இங்கே இதுக்கு மேலே நம்ம போகணுமா? ஒன்றும் பயந்துக்காத, ஒன்றும் ஆகாது. நான் தான் இருக்கேன்ல. உனக்கு ரொம்ப பயமா இருந்தா நீ ரகு கூட வெயிட் பண்ணு. நானும் அர்ஜுன் மாமா உள்ளே போயிட்டு வரோம். சரி, இங்கே வா மல்லிகா. அவங்க 2 பேரும் உள்ளே போய் தேடிட்டு வரட்டும். நம்ம இங்கே வெளியவே என் கூடவே நில்லு. இல்லை, அது வந்து மல்லிகா, அவங்க 2 பேரும் உள்ளே போய் தேடட்டும். உனக்கு அவ்வளோ பயமாக இருந்தால் நீ என் கூட நில்லு, சரியா? சரி, நாங்கள் 2 பேரும் இங்கே தேடுறோம். நீங்கள் 2 பேர் போய் உள்ளே போய் தேடுங்க. உங்கள் அன்னைக்கு தான் எப்போவுமே நான் கூட இருக்கணுமே. சரிண்ணா, நாங்கள் 2 உள்ளே போய் தேடுறோம். பார்த்து பத்திரமா தேடுங்க. எதாக இருந்தாலும் உடனே ஃபோன் பண்ணுங்க, இல்லாட்டி குரல் கொடுங்க. ஆமாக்கா, நீ பயந்து மாமாவே பயமுறுத்திடாத. தைரியமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. இந்த ஃபோட்டோவை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது? எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் அங்கெல்லாம் கை வைக்க வேண்டாம், வாங்க. என்னங்க, இது வேண்டாம், வாங்க. எல்லாத்துக்கும் ஏன் மல்லிகை இப்படி பயப்படுற? வந்துட்டீங்களா? என்னை தேடி வந்துட்டீங்களா? உங்களை சும்மா விடுறதுக்காக இங்கே வர வச்சிருக்கேன். வந்துட்டீங்கள, 2 பேர் வந்துட்டீங்கள. இங்கே இருக்கிறதெல்லாம் என்னமோ சொல்லுது, ஆனால் நம்மளுக்கு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இல்லை, என்ன பண்ண போகிறோம்? இங்கே எந்த க்ளூவுமே கிடைக்காம நம்ம பாட்டுக்கு இருக்குமே. எனக்கே புரியல. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப பழைய காலத்து ஃபோட்டோஸ். நம்மள மாதிரி சில பேர் இருக்காங்க, ஆனால் சில ஃபோட்டோஸ் எல்லாம் யார் என்னன்னே சம்மந்தமே இல்லாமல் போகுது. எனக்கு அதான் புரியல. எனக்கும் அதாங்க புரியலை. எனக்கு என்னமோ இங்கே இருக்கிறது ரொம்ப பயமாக இருக்கு. யாரும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. நம்ம போகலாங்க. நான் தான் உன் கூடவே இருக்கேன், நீ என் கூட இருக்கல, அப்புறம் என்ன உனக்கு? என்னமோ மனசு பயமாக இருக்குது. சீக்கிரம் வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கள். தேடுங்க தேடுங்க, உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இத்தனை நாளாக நான் இங்கே அடைஞ்சு கிடந்தனே, அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. புருஷனும் பொண்டாட்டியுமா ஜென்ம ஜென்ம பந்தமாக தொடர போகிறீங்களா? ஆனால் நான் இங்கே அடப்பட்டு கிடக்கிறேன். என் ஆத்மா சாந்தி அடையாமல் அங்கிங்கே அழையுதே. அதெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லையா? உங்களை
நான் சும்மா விட மாட்டேன், சும்மாவே விட மாட்டேன். அக்கா அக்கா, என்ன நம்ம காயத்ரி சவுண்ட் மாதிரி கேட்குது. உள்ளெல்ல போகிறேன்னு சொன்னா திடீர்னு என்னை கூப்பிடுறா. அம்மா, என்னங்க என்னங்க என்னங்க, அந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு என்னங்க. என்ன என்ன ஞாபகம் இல்லையா உனக்கு? நீ என்ன பேசுகிற? அப்போ நீ உயிரோட தான் இருக்கியா? நான் பேசுகிறது உனக்கு கேட்குதா? சொல்லு. என்ன எவ்வளோ பெரிய வீராங்கனை நீ, என்னை பார்த்து பயப்படுறியா? என்னை யாருன்னு உனக்கு தெரியல? நான் செத்துட்டேன்டி, உன்னால தான். நான் உயிரோடு இருக்கணும் இல்லையான்னு உனக்கு சந்தேகம் வரியா? இல்லை இல்லை, நீ யாருன்னு எனக்கு தெரியல. என்னங்க என்னங்க, நீ என்ன கத்துனாலும் அவனுக்கு கேட்காது. ஏன்னா அப்படி ஒரு கட்டு நான் போட்டு வச்சிருக்கேன்டி. என்ன சொல்ற? யார் நீ? எதுக்காக எங்க பின்னாடி வந்துட்டுருக்க? சொல்லு. நான் யாருன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறியா, இல்லை உண்மையாலுமே உனக்கு மறந்து போச்சா? இத்தனை நாளாக நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி, நீ தான். நீயும் கூட இருக்கானே அவனும் தான். எங்கே இன்னும் 2 பேர் இருப்பாங்களே? நீ நீ எனக்கு ஞாபகப்படுத்து. விரட்டி விரட்டி அப்போ தானே நான் வேட்டையாட முடியும் உங்களையெல்லாம். என் வாழ்க்கையை கெடுத்துட்டீங்கல்ல. நம்பிக்கை துரோகம் பண்ணான்ல உன் புருஷன், எல்லாத்தையும் பழி வாங்கறதுக்கான காலம் இதுதான். உங்களுக்காக நான் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன்டி. இப்போ தான் வந்திருக்கீங்க. ஜென்ம ஜென்மமாக காத்துட்டு இருந்தேன்டி, ஜென்ம ஜென்மமாக காத்துட்டு இருந்தேன். உங்களையெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டி, சும்மாவே விட மாட்டேன். இல்லை இல்லை, நீ யார்? எனக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. நீ யார் ஃபஸ்ட்டு? நீ ஞாபகப்படுத்து. நீ ஞாபகப்படுத்தினா தான் எனக்கு சந்தோஷம். யாருன்னு தெரியாமல் என் கையால் நீங்கள் சாகக்கூடாது. உங்களை கொல்லுறதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ண உங்களை ஒவ்வொருத்தரையும் அணுவாக கொல்லணும்டி, கொல்லணும். இங்கே பாரு மல்லிகா, இங்கே பாரு, இந்த பொண்ணோட பேர் பாரு, இதுலேயே எழுதியிருக்கு. தோற்றம் மறைவு நல்லா எழுதியிருக்கு. பேர் அகல்யான்னு போட்டிருக்கு. பேர் ரொம்ப நல்லா இருக்குல்ல? எனக்கு தெரியல, எனக்கு தெரியல உனக்கு. தெரியலையாடி? இவ்வளோ கிட்ட பார்க்குறிய, தெரியலையா? இல்லை இல்லை, அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன். என்னாச்சு இவளுக்கு? நான் கூப்பிட்டுட்டே இருக்க, திரும்பி என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறா. என்னங்க? ஏன் மல்லிகா, உனக்கு என்னாச்சு? அண்ணா, அன்னைக்கு என்னாச்சு? அக்கா அக்கா, உனக்கு என்னாச்சு? முதல்ல நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், அதுக்கப்புறம் வீட்டில் போய் பேசிக்கலாம் வாங்க.